அமைதி, அன்பு, அறிவு, நம்பிக்கை என்ற 4 மெழுகுவர்த்திகள் எரிந்து கொண்டிருந்தன. மெலிசாய் காற்று வீசிய கொண்டே இருந்தது. காற்றை கண்டதும் அமைதி என்ற முதல் மெழுகுவர்த்தி, ஐயோ, காற்று வீசுகின்றது, நான் அணைந்து விடுவேனே என்று பலவீனமாக சொன்னது. காற்று பட்டதும் அணைந்து விட்டது. அன்பு என்ற அடுத்த மெழுகுவர்த்தி, காற்றை எதிர்க்க முடியாது என்று அணைந்து விட்டது. அறிவு என்ற 3வது மெழுகுவர்த்தியும் காற்றை எதிர்க்க முடியாமல் அணைந்தது. 4வது மெழுகுவர்த்தி மட்டும் காற்று வீசிய சில நொடிகள் போராடி ஜெயித்து விட்டது. அப்போது அந்த அறையில் ஒரு சிறுவன் நுழைந்தான். அடடா, 3 மெழுகுவர்த்திகளும் அணைந்து விட்டதே என்று கவலையுடன் சொன்னான். அதற்கு எரிந்து கொண்டிருந்த 4வது மெழுகுவர்த்தி சொன்னது, வருத்தப்படாதே, நான் இருக்கிறேன். என்னை வைத்து மற்ற 3 பற்றி வைத்துக்கொள் என்றான். சிறுவன் உடனே 4வது மெழுகுவர்த்தியை பார்த்து, உன் பெயர் என்ன என்று கேட்டான். நம்பிக்கை என்றது அந்த மெழுகுவர்த்தி. ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் எப்போதும் வாழ்வில் நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது. மனிதர்களை விட கடவுள் மேல் நம்பிக்கை வைப்போம். நம் வாழ்வின் ஒளியில் நடப்போம்.